ஆக்சுவலாக இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. மேக்ஸில் வீக்காக இருக்கிறவங்கலாம் கேல்குலேட்டர் எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற ஒரு 2 நியூமரிக் மல்டிப்ளிகேஷன் பண்ணி பாருங்க. சொல்லிட்டா 365 இன்ட்டு 100 365 இன்ட்டு 100 என்ன ஆன்சர் வருது? 36,500 வருதா? சிம்பிளாக சொல்ல போகணுன்னா இவ்வளோ நாள் தான் நீங்கள் உயிரோடு இருப்பீங்க. மேக் டு மேக்ஸ் லைஃபே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இருந்தால் ஹாப்பியாக இருக்கலாம், நல்லதான். பட் நம்ம இப்போ இருக்கிற சிவிலைசேஷனில் மேக்ஸிமம் ஹியூமன்ஸ் அந்த அளவுக்குலாம் யாரும் இருக்கிறது இல்லை. ஒரு 8 years அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. நம்ம நான் எதுக்காக இந்த ஒரு வீடியோ போட்டேன்னா, இன்றைக்கி என் லைஃப்பில் ஒரு விஷயம் மார்னிங் நடந்தது. எங்கள் அத்தை ஊர்லேருந்து வந்திருக்காங்க கொஞ்ச நாள் தான், ஒரு 3 days. ஒய்ஃப் 5 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி மார்னிங் எழுந்திரிச்சப்போ நான் ஊருக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் கேட்டேன், எதுக்காக ஊருக்கு போகிறீங்க? இல்லை ஒர்க் இருக்குல்ல, போகணும்ல அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு எங்கள் அத்தைக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். அங்கேருந்து அவங்க டாப்பிக்லேருந்து ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம வை வி ஆர் ரன்னிங், வேர் வி ஆர் ரன்னிங்னு ஒரு கேள்வி கேட்டேன். இந்த கேள்வி 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் எனக்குள்ளேயே கேட்டனால தான் நான் இங்கே இருக்கேன். நீங்கள் இந்த கேள்வி உங்களுக்குள்ளே கேட்டு பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னு. எங்கள் அத்தைக்கும் எனக்கும் எல்லாருக்குமே ஆன்சர் ஒன்று தான் வரும், மணி அப்படின்னு தான் வரும். உங்களுக்கு பார்த்தா வந்துதா? இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, மணி இஸ் ஜஸ்ட் பேப்பர். சிம்பிளாக சொல்ல போகணுன்னா, நம்ம எதுக்காக ஓடுறோன்னே தெரில. நமக்கு தேவையானதெல்லாம் நம்ம கையில் இருக்குது, இருந்தாலும் ஓடிட்டுருக்கோம். எதுக்குன்னா இன்னொருத்தங்களுக்கு நம்ம காட்டணுங்கிறதுக்காக தான் ஓடுறோம்னு நினைக்கிறேன் இல்லை, முக்கால்வாசி பேர் அப்படி தான் ஓடிட்டுருக்கீங்க. நம்மக்கிட்ட நல்லா வீடு இருக்குது, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்குது, தங்கறதுக்கு ட்ரெஸ் இருக்குது. இந்த 3 நீடுமே இருந்துச்சுன்னா நமக்கு சிம்பிளான ஒரு அந்த கரன்சி இருந்தாலே போதும், அந்த பேப்பர் இருந்தாலே போதும். நம்மளோட நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு மட்டும்தான் மணி அப்படிங்கிறது எங்கள் அத்தைக்கிட்ட புரிய வைக்கிறதுக்குள்ளே இன்றைக்கி மார்னிங் உங்களுக்கெல்லாம் புரிஞ்சுதான் பாருங்கள். நம்ம ஒரு 1000 years 500 yearsக்குலாம் முன்னாடி ஸ்லேவரி சிஸ்டமில் இருந்தோம், கரெக்டாக? அடிமை இதில் இருந்தோம். இப்போவும் நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க? நீங்கள் அடிமையாக இருக்கீங்களா இல்லையான்னு நீங்கள் உங்களுக்குள்ளே கேள்வி பாருங்கள். நீங்கள் இப்போ கொஞ்சம் மாடர்ன் வேர்ல்டில் அடிமையாக இருக்கிறீங்க, அவ்வளோதான். இப்போவும் இண்டிவிஜுவலாக இண்டிபெண்ட்டாக எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதில் நான் சொல்கிறேன், 90% ஆஃப் த பேரும் அடிமையாக தான் இருப்பீங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணுற விஷயம் நீங்கள் யாருமே பண்ணக்கூடாது. நாங்கள் இதுவரையும் பண்ணதில்லை, ஆனால் அப்படி பண்ணாதவங்களுமே இன்னும் ஓடிட்டுருக்காங்க. அதை ஸ்டாப் பண்ணுங்கள். கடன் வாங்கினவங்க மட்டும்தான் ஓடுவோம். நமக்கு 5 ரூபா இருக்குதுன்னு வைங்க, 1 ரூபா ஃபுட்டுக்கு, 1 ரூபா நமக்கு ட்ரெஸ்ஸுக்கு, 1 ரூபா நமக்கு ஷெல்டருக்கு, பாக்கி 2 rupees சேவிங்ஸ். சரியா? நம்ம நார்மல் ஹியூமன்ஸ் என்ன தெரியுமா பண்ணுறோம்? இந்த 5 ரூபாவில் இதையும் முடிச்சுட்டு, இந்த சேவிங்ஸும் வைக்கிறதுல இதையும் முடிச்சுட்டு, பக்கத்து வீட்டு கையிலேருந்து அங்கேருந்து ஒரு 5 ரூபா கடன் வாங்குறது. அப்புறம் இந்த 5 ரூபா கடனே 5 ரூபா